Hi friends, welcome back to Mama Biba. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினா நான் நேத்தே சொல்லிருந்தேன் அம்மா ஊர்ல இருந்து வர போறாங்க அப்படி சொல்லிட்டு நேத்து முக்கால்வாசி ஏன்னா நம்ம இன்வைட் பண்ணி முடிச்சிட்டோம். இன்னி கொஞ்சம் நம்ம லோக்கல்ல தான் இருக்குது அது இன்வைட் பண்ண போணும். அதுக்கு எதுக்கு என் மூஞ்சி கிட்ட வர மூஞ்சி கொஞ்சம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்க அம்மா மூஞ்சி ஜூம் பண்ணி காட்டுவோம் பாரு. அப்படியே அம்மாவும் பொண்ணும் ஒரே மாதிரி இருப்பீங்க. அம்மா பொண்ணு ஒரே மாதிரி இருக்கா பக்கத்து இருக்காரு மாதிரியா இருப்பாங்க. அதெல்லாம் நீ எப்படி அம்மா மாதிரி இருக்கிற அதே மாதிரி தான் எல்லாரும் இருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போனா இன்னைக்கு என்னெல்லாம் அம்மா எடுத்துன்னு வந்திருக்காங்க எத்தனை மணிக்கு வராங்கன்னு பாக்கலாம். வந்த அம்மாவை பாருங்கள். அப்படியே அப்படியே ஸ்மார்ட் லுக் ஒன்று கொடுங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய். வந்து வர அதே மாதிரி ரோஜா பூ கொண்டு வந்திருந்தாங்க. அது மோனா தலையில வச்சிருப்பாங்க. அந்த வீடியோ கிளிப்பிங்க பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் இப்போ வந்து அவங்க வந்து எப்பயும் கொண்டு வருவாங்கல்ல கட்டப்பைக்குள்ள என்ன இருக்கு கோயம்புத்தூர் கட்டப்பைக்குள்ள அததான் இன்னைக்கு நம்ம ரிசர்ச் பண்ண போறோம். ரிசர்ச் பண்ணி முடிச்சுட்டு இன்னைக்கு மத்தியான ஸ்பெஷல் வந்து யார் செய்யறா அவங்களே அவங்களுக்கு செஞ்சுக்கிறாங்க. அது அவங்களுக்கும் தெரியும். இதுக்கப்புறம் ஃபுல்லாவே அவங்க தான் செய்வாங்கன்றது அவங்களுக்கும் தெரியும். மட்டன் தலைக்கறி மாமியாரும் மருமகனும் சேர்ந்து மட்டன் தலைக்கறி சாப்பிடுறாங்க. நாங்கெல்லாம் பாவப்பட்ட ஜென்மம் மஞ்சள் மீன் தான் சாப்பிடுறோம். ஐயோ பாவப்பட்ட ஜென்மம் வஞ்சர மீன் தான் சாப்பிடுறாமா. ஓகேவா? அதனால இன்னைக்கு என்னெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு பாக்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன மாதிரி ஊர்ல இருந்து அம்மா வந்துட்டாங்க. வந்து ஏதோ பேத்திக்கு ஏதாவது பூ எடுத்துட்டு வந்துக்கிறாங்க. அதை வச்சு பாத்துக்கிறாங்க. கையில தான் தெரியணும். வாமா ஒத்த ரோசா. இன்னைக்கு எல்லாரும் சொல்லுவாங்க வாமா ஒத்த ரோசா புது பொண்ணு ஒத்த ரோசா மாதிரி நிக்கிறேன் அப்படின்னுவாங்க. நானே வந்துட்டு பிரெஞ்சு பிளேட்டை வந்து பிரெஞ்சு பிளேட் அவங்க ஊர்ல கண்ட மேடிக்கு முடிய எடுத்து கிளிப்பு குத்தி வச்சுக்கிறா. பிரெஞ்சு பிளேட் ஆகுது. சரி சரி சொல்லு சொல்லு. ஃபைனலி மோனா ஃபங்க்ஷனுக்காக எல்லாரும் ரீச் ஆயிட்டே இருக்காங்க. என்ன பல்லு காட்டிட்டு எப்ப பார்த்தாலும் தரலாய். இந்த ரோஸ் வந்து லலிதா பூ கடைக்கார கொடுத்து அனுப்புறாங்க. பூ கடைக்கார கொடுத்து அனுப்புறாராம். ஓகே நிறைய ரெண்டு எடுத்துட்டு வந்துருக்காங்க. அது கொஞ்ச நேரம் கழிச்சு ஓபன் பண்ணலாம். வெயிட்டிஸ் இவங்க நேரம் காலேஜ் போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் தூங்கட்டும். அதான் ரெஸ்ட் எடுக்கட்டும். நீங்க எல்லாம் போங்க முதல்ல. உங்களை எல்லாம் முதல்ல ஃபர்ஸ்ட் அவசரம் கொடுக்கீங்களா முதல்ல துரத்தி விடணும். பாரு அங்க ஒண்ணு பறந்து இருக்குது. மணி 8:30 ஆகுது. இன்னும் ஏஞ்சிக்க மாட்டேன். 7:50 இருந்து எழுப்பிட்டு இருக்கிறேன். என்னால முடியல. என்கேஜ்மெண்ட்டுக்கு பாயமா முருங்கை மோனா என்கேஜ்மெண்ட்டுக்காக அதுல சாம்பார் போட்டா இந்த சாம்பார் முருங்காய் கொடுத்தோன்னு அங்க இருந்து பாயமா கொடுத்துட்டாங்க. மாப்பிள்ளைக்கு போட வேண்டிய முருங்காலாம் தூக்கிட்டு வந்து பேத்திக்கு போட்டுனுக்குறாங்க. காலையிலேயே எனக்கு வாய் வந்தது. சரி புள்ள இருக்குதுன்னு கம்முன்னு விட்டேன் நானு. இப்ப மட்டும் சொல்றேன் பார்க்க மாட்டாங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குள்ளதான் ஒரு ரோஜா பூ வச்சிருந்தாங்க. அந்த ரோஜா பூ வந்து எடுத்து அவ தலையில வச்சுட்டாங்க. முருங்காய் அங்க என்னது செடிக்காய் எவ்வளவு நீளமா இருக்கு பாருங்க. நாட்டுக்காய் நமக்கு ஆலிசக்கா தான் தருவாங்க அடிக்கடி. அவங்க நாத்தனார் வீட்டு சைடு போனாங்க அப்படின்னா கீரை முருங்காய் எடுத்துன்னு வருவாங்க. அப்ப தருவாங்க. இன்னும் வந்து பேரண்ட்ஸ் சின்ன குழந்தைன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா அவன் பண்றது இருக்குதே உலகமாக நடிப்புடா அப்படிங்கிற மாதிரி பண்ணினுக்கிறாங்க. அவன் இப்போ இதெல்லாம் சாப்பிடுறான். அன்னைக்கு வச்சிருந்ததை கூட எடுத்து சாப்பிட்டு முடிச்சிட்டான். போர் அடிச்சுன்னா இதெல்லாம் எடுத்துக்கணும். போர் அடிச்சுனா ஸ்நாக்ஸ் வேணும் அவனுக்கு. அதனால போர் அடிச்சா அந்த ஸ்நாக்ஸ் காலி ஆயிடும். அப்புறம் வந்துட்டு இது வந்து எங்க ஐட்டம் நாங்க சாப்பிடுவோம். நான் சாப்பிடுவேன். நானும் மோனா 2 பேருமே சாப்பிடுவோம். இத என்னது அது? இது பருத்திக்கொட்டை புண்ணாக்கா? சில்லி. ஓ சில்லியா? அது வீல் சிப்ஸ். இது வந்து பொட்டேட்டோ சில்லி. சில்லி பொட்டேட்டோ. இது எல்லாம் அங்க ஜேபி ஸ்வீட்ஸ் தான் அங்க ஃபேமஸ் இல்ல. அதனால கை முறுக்கு. இதெல்லாம் என்னது அவங்க சாமான். இல்ல இல்ல அதையும் காட்டணும். அது வந்து மொட்டை அடிச்சு காது குத்துனா கிஃப்ட் கொடுத்துருந்தோம். ஓ அப்படியா? அப்புறம் ஜேபி மசாலா பாயிண்ட் அங்கேருந்து எப்பயுமே ஜேபி மசாலா வாங்கிட்டு வருவாங்க. அது இப்போ ரீசெண்டா வந்து என் தங்கச்சி வீட்டுல ஃபங்க்ஷன் நடந்தது. நான் போகல. ஏன்னா ஈஸ்டர் அன்னைக்கு அவங்க வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால நம்மளால போக முடியல கோயம்புத்தூருக்கு. இல்லன்னா கூட நம்ம போயிருந்தோங்களா. இவர் வந்து அந்த 40 நாள் சாப்பிடாம இருந்திருந்தாரு அப்படின்னா ஓகே. வெண்டைக்காய் விதை டொமேட்டோ விதை ஐயா திங்கக்கூடாது. என்னது இது? வெண்டைக்காய் போட்டு வெண்டைன்னு போட்டு மண்ணுக்குள்ள. ஓஹோ மண்ணை கூட எடுத்து தின்ற நீனு. சொல்லியே அனுப்புனா. நான் கம்பர் கட்டி நினைச்சப்பா. நீ சொன்னா நீ தின்னு. 4 பேர் தெரிஞ்சிருக்குது. அம்மா தின்ற போது அப்படின்னு நினைச்சவா அக்காவை பத்தி யோசிக்கல.
அதனால விதை மண்ணுக்குள்ள விதையை போட்டு குத்துட்டு இருக்காங்க. மண்ணுல உருண்டை புடிச்சு வச்சிருந்தா கூட அம்மாவும் பொண்ணும் தின்றுவீங்கப்பா. ஓபன் பண்ணி பார்த்தா சரி ஒருவேளை கம்பர் கட்டா இருக்குமோன்னு நினைச்சேன். இரு உனக்காக ஸ்வீட் நான் செய்யறேன்ட்டு நல்ல களிமண்ணை உருண்டை பண்ணி மேல நெய் ஊத்தி நட்டலா அவன் மேல தடவி கொடுத்தா உட்காந்து தின்றுவேன் நீனு. அப்புறம் கேக் கொடுத்தாங்க அவங்க. கேக் ப்ரௌனி கேக் இது. இதுல ப்ரௌனி கேக்குள்ள அதான் இது ப்ரௌனி கேக் கொடுத்தாங்க. இது மாம்பழம் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்ததா அதெல்லாம் எங்க அம்மா கொடுத்தது. ஏன்னா அடுத்த நாளே அவங்க கிளம்பி பண்ணிட்டாங்க. அங்க ஃபங்க்ஷன் முடிச்ச கையோட சூட்டா அங்க கிளம்பி பண்ணிட்டாங்க. அவன் எங்க அம்மா வீட்டுல இருக்கும்னு நினைச்சிட்டு இது பண்ணிருப்பா. அதனால அங்க இருந்து சூட்டா கிளம்பி வந்ததுனால எல்லாத்தையும் எடுத்து இங்க வந்துட்டாங்க. தட்டவடை வாங்கி இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் விஷயமே இருக்குது. நமக்கு பிடிச்ச மினி ஜிலேபி. ஐயோ இப்படி கொண்டு கொடுத்தா ஃபங்க்ஷன் அன்னைக்கு பார்த்தோன்னா எல்லாம் பூத மாதிரி தின்னு வீங்கி வெடிச்சுன்னு இருப்போம். இல்ல மட்டும் நீ அப்படியே ஒல்லியா இல்லையான மாதிரி இருந்துட போற. சும்மா நிறுத்து. அது வந்து இப்போ ஒரு புதுசா ஒரு அதான் இந்த ஸ்வீட் பாதுஷா மாதிரி ஏதோ புதுசா இருக்கும் போல ஏதோ ஸ்வீட் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாதுஷாவும் வாங்கி வந்துக்கிறாங்க. அது பீடா மாதிரி இருக்குமே அது இருக்கு. மினி ஜிலேபி 2 பாக்ஸ் இருக்கு. புது ஸ்வீட் 1 இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுல இப்ப என்ன பாத்தீங்கன்னா வைக்கிறதுக்கு இடம் இல்ல. கச்சன்னு இருக்குது வீடு. பாக்குறதுக்கே காண்டா இருக்கு. இருந்தாலும் இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயம் இல்ல. இன்னொரு பெரிய கவலையே வந்துச்சு எனக்கு. சீர்தட்டு கொடுத்தாங்கன்னா நான் எங்க வைக்கிறதுன்னு எனக்கே கவலை ஆயிடுச்சுப்பேன். அதை வைக்கிறதுக்கு நம்ம வீட்டுக்குள்ள இடம் இல்லையே. எல்லாத்தையும் நிறைச்சு வச்சிருக்கிறோம் நாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இவ்வளவுதான் வாங்கி வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் அம்மா வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம், என்ன சாப்பிடுறோம், என்ன சமைச்சு கொடுத்தேன் அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு பிளாக் ஃபுல்லா சமைச்சு அவங்க கொடுத்தாங்க. அவங்க எனக்கு கொடுத்தாங்க. சரியா? சரி ஓகே கொஞ்சம் டங் ஸ்லிப் ஆயிடுச்சு. நீ ஸ்லிப் பண்ணாலும் எல்லாரும் பாக்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும் டங் ஸ்லிப் ஆயிடுச்சு அக்காக்கு அப்படின்றாங்க. அவங்களே ஒரு நாள் நீ தலைக்கறி எடுத்துட்டு வந்து வராதிமா அவங்கள நீ வேலை வாங்கின்னு இருக்க. நீ என்ன சொல்றியா? நான் ஒரு நாள் பொருள் இல்லப்பா உன்ன மாதிரி யாராவது இருப்பாங்க. நேரா கடைக்கு மட்டன் கடைக்கு விட்டு அவங்க வீட்டுக்கு கூட கூட்டு வரல. நேரா மட்டன் கடைக்கு விட்டு தலை தொங்குதுன்னு சொல்லி தலையை வாங்கிட்டு வந்து வேலை வாங்கிட்டு. இல்ல அதுக்கு என்ன தெரியுமா காரணம்? ஒரு 2 நாள் கழிச்சு நம்ம வாங்கிட்டு வருவோம்னு நான் நினைச்சேன்னு வச்சுக்கேன். 2 நாள் கழிச்சு ஃபங்க்ஷன் வருது, அந்த வேலையெல்லாம் இருக்குது, அதை விட்டு உனக்கு தலைக்கறி சாப்பிடணுமா, கோழி வாங்கிட்டு வா போ அப்படின்னு நீ எப்பேற்பட்ட ஆளு. அதனாலதான் வந்ததும் வராதுமா பரவாயில்ல போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நேரா கடைக்கு விட்டு இது வாங்கிட்டு வந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாங்க அடுத்தடுத்து என்ன செய்யறது நம்ம பார்த்துனே இருக்கலாம். ஃபங்க்ஷனுக்கு இப்பதான் களை கட்டுது. வீட்டுல ஆளுங்க வந்தாதான் விசேஷ வீடா இருக்கு. ஆமாவா இல்லையா? சொந்தக்காரங்க ஒரு பக்கம் களி ஊத்துனாலும் சொந்தக்காரங்க இல்லன்னா விசேஷம் களை கட்டாதுதான். அது உண்மைதான். அதனால நிறைய பேர் எல்லாம் வந்துட்டே இருக்காங்க. நமக்கு எல்லாம் 1 by 1 பாருங்க. ஓகேவா? சாப்பிடலாமா? ஃப்ரெண்ட்ஸ், எங்க மாமியார் பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஏன் கஷ்டப்படுறாங்கன்னு கரெக்டா கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். அவங்களுக்கு அடுப்பு எட்டவே இல்லை. சேர் போடுறதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டாங்க. மூளையை தனியா எடுத்து இப்போ ஃப்ரை பண்ண போறாங்க. சரி, அப்படியே ஒரு பீஸ் சாப்பிட்டு பாருங்க. உப்பு காரம் எப்படி இருக்கு? ஓகே, சுடுது. ஒரு பீஸ் நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. பயங்கரமா கொதிக்குது. நம்ம ஃபேன் காத்துல ஆற வச்சு சாப்பிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஊர்ல இருந்து மாமியார் வந்தாங்க. அவங்களே சமைச்சு வச்சுட்டு அக்கடான்னு உட்காந்துனுக்குறாங்க. போட்டாச்சு குடுமா அப்படின்ட்டு. நேத்து கேட்டிருப்பாங்க, ஏமா நேத்து இதே வாய் உன் பொண்ணு கேட்டுதேம்மா, நீ என்னமா பண்ற அப்படின்னு கேட்பாங்க. தாயை போல பிள்ளை நூலை போல சேலைன்னு பழமொழி இருக்குல்ல. அப்ப நீ இப்படி இருந்தா உன் பொண்ணு அப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி என்ன திருப்பி இன்னைக்கு கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு சப்போர்ட் பண்றவங்க திருப்பி அதே பேசுவாங்க. ஆமா, அப்படியெல்லாம் கிடையாது. இதுக்கு ஒரு நான் கட் பண்றோம்ப்பா. சும்மா நீ அப்படியே யோகியஸ்தி மாதிரியே பேசுவேன். ஆனா பண்றதெல்லாம் அநியாயம். ஆனா மோனா வந்ததுக்கு அப்புறம் அம்மா சரியா, பேத்தி மக அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வைக்க போறேன். பேத்தி மகனா? மகள். இவங்களுக்கு பேத்தி, எனக்கு மகள். அம்மா மக பேத்தி 3 பேர் தானே. அப்புறம் 4 பேர் சொல்றேன். சரியா? நான் சின்ன வயசுல என்னென்ன பண்ணேன் அப்படிங்கறத எங்க அம்மா சொல்லும். மோனா என்னெல்லாம் பண்றான்னு நான் சொல்லுவேன். சரியா? சரி, நீயும் பொண்ணு ஒரு பக்கம் உட்காந்துக்கோங்க, நாங்க 2 பேரும் ஒரு பக்கம் உட்காந்துக்கலாமா? டிபேட் வைக்கலாமா?
நீ டேமேஜ் ஆயிடுவ பரவாயில்லையா? நீ டேமேஜ் பண்ணுவ சரியா? டேமேஜ் ஆக மாட்டேன், நீ டேமேஜ் பண்ணுவ. நீ உங்க அம்மா என்கிட்ட எவ்வளோ புலம்பி இருக்காங்க. அதெல்லாம் நான் சொன்னேன்னு வச்சுக்கேன், சண்டையில சொல்லுவாங்க, ஏய் உன் சந்தி சிரிச்சிட்டோண்டி அப்படின்னுவாங்கல்ல, அந்த கணக்கு தான் இப்போ. இல்ல நான் வந்து எனக்கு தெரியும், நான் ஞாபகம் இருக்கிற வரைக்கும் நான் கேட்கறேன். எங்க அம்மா கரெக்டா தான் சொல்லுவாங்க. நான் வந்து மோனா மாதிரி நான் பண்ணல, கரெக்டா தான் நான் நடந்துக்குவேன் சரியா? நான் சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பசிக்குது. நான் காலையில இருந்து சாப்பிடல, அவ்வளவு பிஸியா இருந்திருக்கிறேன் சாப்பிடாம இருக்கிறதுக்கு. அப்போ உன் வண்டவாளம் தண்டவாளம் ஏற போகுது இன்னைக்கு இல்ல, அப்புறம் இந்த வீடியோவை விட பார்ட் 2 கண்டினியூ ஆகும். சரி ரைட் ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க சாப்பிடுறோம், நீங்களும் சாப்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் எங்க வீட்டுல வந்து ஒரே குசியாவும் குத்தாட்டமாவும் வந்து கும்மாளமாவும் தான் இருக்கும் எங்க வீடு. இப்ப அப்படிதான் ஆயிப்போச்சு வீடு. ஏற்கனவே வீட்டுல நார்மலா கச்ச கச்சன்னு தான் இருக்கும், இப்ப சுத்தமா கச்ச 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 கச்ச. நிறைய கேள்வி அப்படி யோசிச்சு அப்படி கமெண்ட் பாக்ஸ்ல கேக்குறீங்க. பார்க்கும்போது சிரிப்பு தான் வருது. மாப்பிள்ள ஒரு யூடியூபர் கரெக்ட் தானே? மாப்பிள்ள யூடியூபரே கிடையாது, அவங்களுக்கும் யூடியூபுக்கும் சம்பந்தமே இல்ல. அவருக்கும் யூடியூபுக்கும் ரொம்ப தூரம், இன்ஸ்டா பேஜுக்குமே ரொம்ப தூரம் இருக்காரு. பாவம், எவ்வளவு பேர் வச்சிருக்காரு அவரு? கம்மியா வச்சா அவர் சும்மா பைக் ஓட்டிக்கின்னு இது அதுன்னு பண்ணிட்டு இருக்கிறாரு, அவள் தான். ஆனா இதுக்கப்புறம் மிகப்பெரிய யூடியூபரா மாறிடுவேன் அப்படின்ட்டு ஒரு சபதம் எடுக்க போறாராமா. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நாங்க சாப்பிட போறோம். இன்னைக்கு ஸ்பெஷல் இதுதான். அவ்வளவுதான், முடிந்து போச்சு.